இளையராஜா அப்படின்றது வந்து நம்முடைய எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தம். நம்ம வந்து புரட்சித் தலைவர் சொல்லுவாங்க, ரத்தத்தின் ரத்தமே. நிஜமாவே நம்ம ரத்தத்தில் ரத்தமாக இருப்பது ராஜா சார் தான். ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு மனிதன் காலையில் நம்மளோட வாக்கிங் போகிறதுல ஆரம்பித்து ட்ராவலில் வந்து தூங்க வரைக்கும் தாலாட்டுப்படி தூங்க வைக்கிற ஒரு மனிதன் உலகத்தில் இருப்பார்னா அது நமக்கு ராஜா சார் தான். ஏன்னா நம்மளும் எத்தனையோ இசையமைப்பாளர்களை பார்த்துருக்குறோம், தாண்டி வந்திருக்கிறோம், பெரிய லெஜண்ட்ஸ்லாம் தாண்டி இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு ஆளுமை உலகத்தில் இருக்கிற இத்தனை கோடி தமிழ் மக்கள் மனதிலே வந்து இப்படி ஒரு ஆளுமையை செலுத்திய ஒரே ஒரு இசையமைப்பாளர்னா கண்டிப்பாக நமக்கு ராஜா சார் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தொழிலை 100% அர்ப்பணிப்பாக செஞ்சது ராஜா சாரை தவிர வேறு எந்த மியூசிக் டைரக்டரும் கிடையாது. ஏன்னா அவருடைய சுவாசமே இசையாக இருந்தது. காலையில் 5 மணிக்கு எழுதுலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அவர் குடும்பத்தோடு உரையாடியதோ, குழந்தைகளோடு விளையாடியதோ, மனைவியோடு சிரித்து பேசியதோ அவர் வாழ்க்கையிலே இல்லை. எல்லாமே இசை இசை இசை. இதை பல நாட்கள் பல வருடங்கள் நேரிலிருந்து பார்த்ததால சொல்கிறேன். ராஜா சாருக்கு வந்து அவருடைய காலம் வந்து ஒரு பெரிய பொற்காலம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது, வியாபாரமே ஆக மாட்டேங்குது, இது விற்கல அது விற்கல, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் போட்டாலும் விற்க மாட்டேங்குதுன்னு இருந்தது. ஆனால் உலக வரலாற்றில், சினிமா வரலாற்றில் இந்த படத்துக்கு யார் மியூசிக் அப்படின்னு கேட்பாங்க, இளையராஜான்னு சொன்னால் அந்த படம் விற்றுரும். இந்த சாதனை, இந்த சரித்திரம் உலக சினிமா வரலாற்றில் இளையராஜாவுக்கு மட்டுமே சொந்தமானது. இளையராஜா பேர் போட்டிங்களா, இன்விடேஷன் அடிச்சிட்டிங்களா, விளம்பரத்தில் இளையராஜா பேர் வந்துருச்சா, முடிஞ்சிச்சு, வியாபாரம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட். அன்றைக்கி டேபிளில் லாபத்தை எடுத்துகிட்டு குடிச்சிட்டு அன்றைக்கே கோந்துடலாம். இந்த சாதனையெல்லாம் வந்து இனியொரு மனிதன் பிறந்து கூட படைக்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டம்லாம் இல்லை. இதெல்லாம் எப்படி அவருக்கு சாத்தியமாச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் கேட்குற இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ராஜா சாருடைய பாடல்களில் ஒரு கவியரசர் கண்ணதாசன் போன்ற சில ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் தவிர்த்த பாடல்களில் நீங்கள் கேட்குற எல்லா முதல் 2 வரியுமே ராஜா சார் கொடுத்த 2 வரி தான். ஏன்னா அது வந்து ஒரு இன்ட்யூஷன் மாதிரி அவருக்கு வரும். அதாவது நீங்கள் வந்து இப்போ நம்ம ஜெனரலாக என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று டக்குனு கூகுள் போய் தொட்டுறோம், டக்குன்னு அது வருது இல்லைங்களா. அது மாதிரி ஒரு கதை சுச்சுவேஷன் சொன்னேன், அந்த ஹார்மோனி பற்றி தொட்ட உடனே வரும். அது அந்த சந்தம் அப்படி தொட்ட உடனே அந்த வரும். அந்த இசையோடு சேர்ந்து 2 வரி பாட்டும் அவருக்கு வரும். இந்த 2 வரி நான் தரல, அவன் கொடுத்தது, நீ அப்படியே வச்சுக்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த வரியை மாற்றக்கூடிய சக்தி எந்த இயக்குனருக்கும் வந்ததில்லை, எந்த பாடலாசிரியருக்கும் வந்ததில்லை. ஏன்னா அது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அது ஒரு குழந்தை பிறக்கும் போதே பேர் வச்சு பிறக்கிற குழந்தை மாதிரி அது அற்புதமாக கொடுப்பார். அதனாலேயே நீங்கள் வந்து எவ்வளோ ஹிட் சாங்ஸ் எடுக்கிறீங்களா, நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், அதிகபட்சமாக நியாயமாக முதல் 2 வரி எல்லோரும் பாடிடுவோம். கொஞ்சம் பாதி பேர் 2வது 2 வரைக்கும் போவோம். அடுத்த வரைக்கும் நம்ம போகவே முடியாது நிறைய பேர்னால. நம்ம சராசரி ரசிகர்கள் அந்த 2 வரி யாருது, அவரு தான். அது யார் வேணால் எழுதியிருக்கணும், அது அவரு தான். அப்படி வந்து ஒரு சினிமாவின் பொற்காலத்தை வந்து ராஜா சார் தந்தார். அவருடைய காலத்தில் அளவுக்கு வேகமாக சினிமா எடுக்கப்படலை, வேகமாக வளரலை. ஒரு ஒன்றுமே இல்லாத படம், குப்பை படம் 100 நாள் ஓடிக்கிட்டு இருக்கும் 5 பாட்டை வச்சுக்கிட்டு. ஒரு சுமாரான படம் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஓடிடும், பாட்டு மட்டும் இருந்தால் போதும். பாட்டை வச்சு நல்ல படம் எடுத்தீங்க, சூப்பராக ஓடிடும். ஏன்னா பேசிக் பாட்டு, நீங்கள் நிறைய பாட்டு நீங்கள் எடுத்துருப்பீங்க, ரொம்ப சாதாரணமான படமாக இருக்கும்போது உண்மையாக சொல்ல போனீங்கன்னா நம்ம நினைவெல்லாம் நித்யான்னு ஒரு படம் பாட்டு, எல்லா பாட்டும் ஹிட்டு. படம் ரொம்ப சுமாராக இருக்கும். ஆனால் படம் எவ்வளோ நாள் ஓடிச்சு, 150 நாள் ஓடிச்சு. எதுக்கு போனாங்க உள்ள? பாட்டு கேட்க. ஏன்னா அன்றைக்கெல்லாம் வந்து அந்த சவுண்டில் பாட்டு கேட்குறவங்க வெளியே வசதிகள் இல்லை. சாதாரணமான ரேடியோ, சாதாரணமான டேப் ரெக்கார்டில் பாட்டு கேட்குற காலத்தில் நம்ம தியேட்டரில் போய் அந்த ஒரு சவுண்டோடு கேட்குறதையும் அந்த விஷுவலோட பார்க்குறதையும் ஆசைப்பட்டு தான் இப்படி பல படங்கள் வெள்ளி விழா ஓடிச்சுன்னா, வெள்ளி விழா ஓடினதுக்கான காரணம் வந்து எல்லாமே வந்து ராஜா சார் தான் அதை ஓட வச்சார். ஒரு சாதாரண ஹீரோவாக இருப்பார், ஒன்றுமே இல்லாமல் ஒரு 6 பாட்டில் பெரிய ஹீரோ ஆகிடுவார். அவருக்கு எத்தனை வருஷம் பாட்டு ஹிட்டாச்சோ அத்தனை வருஷம் அவர் ஹிட்டு ஹீரோ. என்றைக்கு அவருக்கு பாட்டு அமையலையோ அன்றைக்கி அதோட அவர் மார்க்கெட் போச்சு. இப்படி பல ஹீரோக்கள் நம்மளே பார்த்துருக்கோம். அது மாதிரி அந்த சினிமாவை வந்து எல்லாமே அவர் முடிவு பண்ணார். எப்படி அந்த படம் வியாபாரம் ஆகணுமோ அவர் தான் முடிவு செய்யறது. படம் எப்போ ரிலீஸ் ஆகணும், அவர் ரீகார்டிங் பண்ணால் தான் ரிலீஸ் ஆகும். அவர் பாட்டு நல்லா இருந்தால் தான் படம் ஓடும். இப்படியாக மொத்த சினிமாவை இப்படி வந்து முழுமையாக கட்டுப்படுத்தி ஒரு மனிதன்
அப்படியே தன்னுடைய மொத்த பேரையும் சரணாகதியில் வச்சுருந்தாருன்னு சொன்னால் அது மிகையில் அந்த வார்த்தை. அவர் சரணடைய சொல்ல அப்படி எல்லோரும் சரணடைஞ்சு இருந்தாங்க. இன்னும் கூட நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு அவருடைய ரெக்கார்டிங் ரூமுக்கும் கம்போசிங் ரூமுக்குமான இடைவெளி வந்து ஒரு 1000 மீட்டர்ஸ் இருக்கலாம், 500 மீட்டர் இருக்கலாம். அவர் அங்கிருந்து இறங்கி இங்கே நடந்து வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் அங்கிருந்து ஒரு 1000 அடி தள்ளி நின்றுருக்கிற ஒரு ஆள் சிகரெட் பிடிச்சிருந்தாங்க கூட கீழே போட்டு அமுச்சிட்டு நின்றுருப்பாங்க அவர் பார்த்தோம்னா. ஏன்னா அவர் பார்வையிலே படமாட்டாங்க. ஆனால் அதுதான் மானசீகமாக கொடுக்கப்பட்ட மரியாதை. அவர் அதை கேட்கவே இல்லை. எந்த மரியாதையும் அவர் கேட்டதே கிடையாது. யாரையும் காலில் விழுங்கன்னு அவர் சொன்னதே இல்லை. ஆனால் பார்த்தோம்னா காலில் விழலான்னு தோணும். காரணம் அந்த டெடிக்கேஷன். அவர் அந்த தொழில் மேலே காட்டுற அளப்பரிய அர்ப்பணிப்பு. நம்ம வந்து நம்மளும் எல்லாரும் தொழில் செய்கிறோம். அதை தவிர வேறு எதையாவது சிந்திக்காமல் இருக்கிறோமா? அந்த நேரத்துக்கு அதை செய்கிற மீது அப்படி இல்லவே இல்லை அவர். அதனால தான் எல்லாரும் அப்படி நடந்தாங்க. அவர் உள்ளே வந்தார்னா வர்ற வண்டியெல்லாம் அப்படியே நிற்கும். நீங்கள் இந்த திருவிளையாடல் படத்தில் சிவாஜி சார் வசனம் பேசுவார், பார்த்துருப்பீங்க நீங்கள். அசையும் பொருள் நிற்கவும், நிற்கும் பொருள் அசையவும் சொல்லுவார். அந்த மாதிரி அத்தனை அசையும் பொருளும் நிற்கும் அவர் அந்த சாலையை கடந்து போகும்போது. எதனால்? அந்த அர்ப்பணிப்பால் அவருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ராஜாங்கம், இசை ராஜாங்கம், ராஜராஜாங்கம் நடத்திய அவருடைய பிறந்த நாளை நாம் இந்த இடத்துல கொண்டாடுறதும், அதற்கு நீங்கள்லாம் இவ்வளோ பேர் வந்து இருந்து காலையிலிருந்து இருந்து பண்ணுறதும், இதற்காக இந்த நீலம் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கிற இந்த ஒரு அற்புதமான ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு என் அன்பு தம்பி ரஞ்சித்துக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஏன்னா நான் சரோஜா படம் பண்ணும்போது வெங்கட் பிரபுவோட அசோசியேட் டைரக்டர் ரஞ்சித், அந்த காலத்துலேருந்து எனக்கு மிக நெருங்கிய பழக்கம். அவருடைய நீலம் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்து இன்றைக்கி வந்து படங்கள் எடுப்பது முட்டாமல் பல்வேறு விதமான சோசியல் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து ஜெயிக்கிற எல்லா இயக்குனரும் பண்ணுற விஷயம் கிடையாது. ஏங்க ரஞ்சித் சொல்கிறேன்னா, இன்றைக்கி படம் எடுத்த உடனே அடுத்தது ஈசிஆரில் 2 கிரவுண்டு வாங்கியாச்சா, வீடு கட்டியாச்சா, BMW வாங்கியாச்சான்றது தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கும் பொழுது, அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு மனிதன் சாமானிய மக்களை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கான். நானும் ரஞ்சித்தை பார்த்துட்டே இருக்கேன். அதுதான் பிரவி குணம். அது ஏன்னா அவன் மைண்டில் வேறு எதோ ஒன்று ஏற்றிட்டார். அவருடைய அந்த உல்லாச வாழ்க்கையை நோக்கி ஓடவில்லை. அது மேலே என்ன பண்ணணும், அந்த சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணுன்ற தேடல் உள்ள ஒரு இயக்குனர் நம்ம வச்சுருக்கிறோம், ஒரு சகோதரன் நம்ம வச்சுருக்கோம். அதனால் அவர் தலைமையில் நடக்கூடிய அவருடைய நீலம் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ராஜா சார் என்னோடய வாழ்க்கையில் நிறைய ட்ராவல் பண்ணியாச்சு. அதாவது சொன்னேன், 35 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சுட்டு போனார். இது ஒரு பெரிய வரம் எனக்கு. ஆனால் அந்த வரத்தில் ஒரு மாபெரும் வரம் ஒன்று நான் எல்லா இடத்துலையும் ஒரு கர்வமாகவும் ஒரு இருமாப்பாகவும் சொல்லக்கூடிய விஷயம். நான் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சினிமாவில் 45 வருஷம் ஆச்சு. என்னடா செஞ்சுட்டேன். என்ன செஞ்சேன்? ராஜா சார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அப்புறம் அது என்ன பெரிய விஷயம்? 25 வருஷம் கழிச்சு 25வது திருமண நாளையும் நடத்தி வைத்துட்டு போனார். இந்த வாய்ப்பும் வரமும் அவர் குடும்பத்தில் இருக்கிற கூட பிறந்தவங்களுக்கு கூட கிடைச்சதில்லை. அது எனக்கு கிடைச்சிருக்கு. அது என்னோட கிடைச்ச வரம். இந்தாடா என்னை யுவன் சங்கர் ராஜா அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அரவிந்தன் படத்தில் அறிமுகப்படுத்த சொல்லி அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் நான் வாழ்க்கையில் அவரோட மறக்கவே முடியாத விஷயங்கள். சமீபத்தில் துபாயில் ஒரு விழாவில் பார்த்தபோது கூட அந்த பேரன்பு என்ன மேலே அவர் வச்சிருக்கிற அந்த அக்கறை, என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன், பாப்பா என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் ராஜா சார் சம்பந்தோட எந்த விழா, எந்த நிகழ்ச்சி, எது கூப்பிட்டாலும் முதலாள ஓடி வந்துடுவேன். எதுக்குன்னா, அவருக்கு நம்ம எந்த கைமாறும் செய்ய முடியாது. அந்த இடத்துல நம்ம இல்லவே இல்லை. நான் இங்கேயும் இருக்கேன், நான் இங்கேயும் இருக்கேன். இப்படி விழாக்கள் பேசி அவரை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதன் மூலமாக அந்த நன்றி கடலில் ஒரு துளியூண்ட நான் கொஞ்சம் கழிச்சுக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி விழாக்களுக்கு நான் வர்றதே. எந்த நேரத்துலையும் சரி விஜயகாந்த் சார் சம்மந்தப்பட்ட விழாவும் இளையராஜா சார் சம்மந்த விழா மட்டும் என்றால் எங்கிருந்தாலும் ஓடி இன்றைக்கு முக்கியமான ஊர், வெளியூருக்கு போக வேண்டிய நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செஞ்சுட்டு இன்றைக்கி இங்கே உங்களோட வந்துட்டுருக்குன்னா அது அவருக்கு செய்கிற நன்றி கடன். அந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, அவனுக்கு என்ன மியூசிக் தெரியுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவனை நீ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற பெருமை உனக்கு காலத்துக்கு இருக்கும் போ அப்படின்னார்.
உண்மையாகவே அவருக்கு வந்து யுவன் இன்றைக்கு வரைக்கும் இசையை படிச்சுட்டு பண்ணவே இல்லை. அந்த இளையராஜாவின் ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் செஞ்சிட்ருக்கு அந்த வேலையை. சீரியஸான யாராவது யுவன் சங்கர் கேட்டு பாருங்க, அவர் மியூசிக் படிச்சாரா கேட்டு பாருங்க, எந்த கிளாஸ் போனார் கேட்டு பாருங்க, படிக்கவே இல்லை. இன்றைக்கும் சொல்லுவேன் எனக்கு ஸ்வரமெல்லாம் தெரியாதுன்னு யுவன். ஒரே விஷயம், அந்த இளையராஜாவின் பிள்ளை அந்த ஞானம் அதை வாசிக்கிட்டே இருக்கு, அது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இதே தான் அவரும் சொன்னார், அவனுக்கு என்ன மியூசிக் தெரியும் எனக்கு தெரியாது. ஏன்னா 13 வயசில் சொல்கிறார். ஸ்கூலுக்கு போயிட்டு விளையாண்டுட்டு வர்றவன் அழுக்கு ட்ரௌசரோட வர்றான். என்னடா பண்ணுறேன்னா ஸ்கூலுக்கு போனேன் எனக்கு பிடிக்காதுன்றான். அப்போ என்னதான் பண்ணுவேன், ஒரு படம் கொடுக்க மியூசிக் பண்ணுறேன்னா சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். டக்குன்னு ராஜா சார் வந்தாங்க. வந்தோடனே என்ன பண்ணார், என்ன சார் ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது, ஒரு படம் கொடுக்க மியூசிக் பண்ண கேட்குறான் சார் அப்படின்னு. அப்போ கொடுத்துரு அப்படின்னாரு. சார் அவன் தான் சின்ன பையன் சொல்கிறானா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னார். ஓ அவனுக்கு என்ன மியூசிக் இல்லைன்னு வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவனை நீ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பெரும் உனக்கு காலத்துக்கு இருக்குனார். இது என்ன கணக்கு, அப்பாவா சொன்னாரா ஞானியா சொன்னாரா? அப்பாவா சொல்ல முடியாது. அப்பாவா சொன்னீங்கன்னா அவனுக்கு மியூசிக்கே தெரியாது, ஏன் அவனை மியூசிக் போடுறேன்னு கேட்பாரு. அது ஞானியா சொன்னார் அந்த வார்த்தை. அந்த ஞானியின் வார்த்தை எவ்வளோ படிச்சது பாருங்க. எத்தனை வெற்றி படங்கள் உலகமெங்கும் யுவன் சங்கர் ராஜாவோட இசை கூட்டம், எத்தனை ரசிகர் கூட்டம், ஒவ்வொரு ஷோக்கு என்ன கூட்டம் திரளுது, எத்தனை வெற்றி படங்கள் யுவனுடைய பெரிய பங்களிப்பு. அது மாதிரி இப்படி எல்லாமே வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடக்கும். ஒரு படத்தை பார்த்துட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், இது இப்படிதான் சொல்லுவார், அது அப்படியே நடக்கும். ஒரு படம் வந்து டபுள் பாசிட்டிவ் காமிச்ச உடனே அந்த படத்தோட ஃபேட் என்னங்கிறது நம்மளுக்கு யாரோ ஒருத்திட்ட பிரச்சனை சொல்வார். நான் நினச்சதை விட நல்லா வந்திருக்கியா, பெருசாக இருக்கும் அப்படின்றவார். இல்லைன்னா இல்லை இது சரியா இல்லை, என் கடமையை நான் செய்கிறேன்ட்டு போய் அவர் வாச்சிடுவார். அதே மாதிரி அவருடைய பின்னணி இசையால் பிழைத்த படங்கள் எத்தனையோ. சாதாரணம் இல்லாத ஏதாவது ஒரு 2 எம்டி ஷாட்டை போட சொல்லி அதில் ஏதாவது வாசிச்சு விட்டு அந்த மூடு அங்கே கிரியேட் பண்ணி, அந்த இல்லாத லவ் அங்கே கிரியேட் பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்காரு. மியூசிக் போயிட்டே இருக்கும், படம் போயிட்டே இருக்கும், அப்படின்னு நிறுத்துவார். டைரக்டர் கூடுவார், எனக்கு 2 இந்த இத்தனை பார் தள்ளி ஒரு 4 ஃப்ரேம் எம்டி போட்டு எடுத்துருவாங்க. அப்போல்லாம் இந்த டெக்னிக்கல் அட்வான்டேஜ் இல்லை, ஒன்று எடிட்டிங் தூக்கிட்டு இன்னும் பிளாங்க் போட்டு எடுத்துன்னு திருப்பி போடுவாங்க. அந்த பிளாங்க்கு வாசிச்சு விட்ருவார். வாசிச்சுட்டு அப்புறம் டைரக்டர் கூப்பிட்டு இங்கெல்லாம் இந்த ஷார்ட் போட்டுக்கன்னு சொல்லுவார். அந்த ஷார்ட்லாம் எடுக்க சொல்லுவார், எடுத்து போட சொல்லுவார். அப்படி எடுத்து போட்டிங்கன்னா அங்கே புதுசாக ஒரு காதல் கதை ஒன்று உருவாயிட்டு. இப்படி எவ்வளவோ படங்களை காப்பாற்றிருக்காரு ரீரெக்கார்டிங்கில். ஒரு கிளைமேக்ஸில் டெம்போ இல்லாமல் போய்டும், அதுக்கு வந்து பயங்கரமாக வாசிச்சு பிளாங்க் எல்லாம் போட்டு வாசி, இதுக்கெல்லாம் நீ போட்டு, இதில் கத்தி போடு, இதில் தீ போடு, அதை போடு, இது போடுன்னு சொல்லிட்டாருன்னா அங்கே ஒரு பரபரப்பு வந்துடும். இப்படி அவருடைய ரீரெக்கார்ட் நம்ம வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் வந்து சாங்ஸ், இந்த சாங்கெல்லாம் அந்த படம் ஓடிச்சு. அதையும் இல்லாமல் ஒரு ஒரு ஃபோர்ஸான விஷயம் நம்மளுக்கு எப்படி பிடிச்சது, ஒரு லவ் எப்படி பிடிச்சது, ஒரு சென்டிமெண்ட் எப்படி பிடிச்சது, ஒரு டெத் எப்படி நம்மளை பாதிச்சது, இப்படி இங்கே வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் உதாரணத்துக்கு என்னுடைய படத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். பூந்தோட்ட காவல்காரனில் நீங்கள் கிளைமாக்ஸில் வந்து விஜயகாந்த் சார் இறந்துருவாங்க, அப்படியே பக்கத்துலேயே ராதிகாவை இறந்துருவாங்க. அது படத்தை முடிச்சு கையில் கொடுத்தாச்சு. அந்த இடத்துல நீங்கள் அந்த அந்த ஷாட்டில் மட்டும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், என்றுக்கும் அன்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில், வாழிய மன்னன் வாழியவன்னு சொல்லி அந்த பாட்டை 4 லைனை தூக்கிட்டு அந்த இடத்த பாருங்கள், உங்களால் பார்க்கவே முடியாது. ரொம்ப ட்ராமாவாக தெரியும் பார்க்குறக்கு. அந்த 4 லைன் அவர் வாய்ஸில் பாடினார் பாருங்க, கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் அங்கேயே நின்றுச்சு. இது இல்லாமல் நீங்கள் பூந்தோட்ட காவல்காரன் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரசிக்கவே முடியாது. இது யாரும் போய் இந்த இடத்துல நீங்கள் பாடுங்கன்னு யாரும் அவர் கேட்கல. ஷார்ட்டை போட்டு கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு வயலின் வாசிப்பார், ஒரு எண்டில் ஒரு சோகமாக முடியும் அப்படின்னு நினச்சி தானே கொடுப்பாங்க ஒரு டைரக்டர். அதில் வந்து பாடி அந்த ஒரு டம் அதில் போட்டு பாட்டு ட்ராக், அதாவது நல்ல அந்த படத்தில் ஃபஸ்ட்டு வரல பாட்டை தூக்கி ஒரு 4 லைன் இதில் போஸ்ட் பண்ணல, அது ரெகுலர் அவர் பாடினார், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தாரு. இப்படி வந்து எத்தனையோ அவருடைய சாதனைகளை சொல்லி விடிய பேசிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தாமதமாக இருக்குது, நிறையா பேசணும். இது போன்ற என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் பாராட்டி நாம் மகிழ்ந்துக்குவோம் எப்போவுமே. சொர்க்கத்தில்